குட்கா பொருட்களுக்கு தமிழ்நாட்டில் தடை என்ற போதிலும் பல பகுதிகளில் அவற்றின் விற்பனை சர்வசாதாரணமாக நடைபெற்று வருகிறது. பிற மாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்கு குட்கா பொருட்கள் கடத்தி வரப்படுவதை தடுப்பது காவல்துறைக்கு சவால் மிகுந்ததாகவே உள்ளது. இந்த நிலையில் குட்கா கடத்தலை தடுக்கும் பொருட்டு மாநகர காவல் ஆணையர் அபினவ் உத்தரவின் பேரில் தனிப்படை அமைக்கப்பட்டது. அவர்களுக்கு கிடைக்கப்பெற்ற தகவல்களின் அடிப்படையில் பெங்களூருவிலிருந்து புகையிலை பொருட்கள் கடத்தி வருவதாக சந்தேகிக்கப்பட்ட வாகனத்தை ரகசியமாக கண்காணிக்க தொடங்கினர். இந்த கும்பல் ஏதேனும் ஒரு இடத்தில் குட்கா பொருட்களை பதுக்கி வைப்பது கிடையாது என்பது தெரியவந்தது. குட்கா பொருட்களை சொகுசு காரில் கடத்தி வந்து ஆட்கள் நடமாட்டமில்லாத சாலையோரம் நிறுத்தி வைக்கின்றனர். பின்னர் வேறு வாகனத்துக்கு மாற்றி எடுத்துச் சென்று சேலம் மட்டுமின்றி நாமக்கல், கரூர், திண்டுக்கல் என பல்வேறு மாவட்டங்களிலும் உள்ள கடைகளுக்கு விநியோகம் செய்கின்றனர். கடத்தல் சம்பவத்தில் ஈடுபடும் வாகனத்தை கருப்பூர் சுங்கச்சாவடியில் மடக்கி பிடிக்க முயன்ற தனிப்படை காவல்துறையினரின் முதற்கட்ட முயற்சி தோல்வியில் முடிந்தது. பின்னர் தீவிர ஆக்ஷனில் இறங்கிய காவல்துறையினர் தொழில்நுட்ப உதவியுடன் தரவுகளை சேகரித்தனர். தனிப்படையினர் அடுத்த முறை போட்ட ஸ்கெட்ச் சரியாக அமைந்தது. வழக்கம் போல் சொகுசு காரில் குட்காவுடன் வந்த லிங்குராஜ் என்ற நபரை தனிப்படையினர் குறிவைத்து பிடித்தனர். பிடிபட்ட லிங்குராஜிடம் தொடர் விசாரணை நடத்தி எங்கெல்லாம் குட்கா சப்ளை செய்யப்பட்டுள்ளது என்பதை கண்டறிந்து 1300 கிலோ குட்கா மற்றும் புகையிலை பொருட்களையும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட 3 கார்களையும் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக மேலும் 6 பேரை கைது செய்தனர். கடந்த 6 மாதங்களில் சுமார் 2500 கிலோ குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அடுத்த சில மாதங்களில் சேலத்தில் குட்கா விற்பனை முற்றிலும் தடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தனர்.